கோவை அருகே தவணை தொகை செலுத்தாததால் இரவில் வீட்டிற்கு சென்று தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டல் விடுக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தென்கரை பகுதியைச் சேர்ந்தவர் மஞ்சுளா. இவருக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவரது கணவரான ரவி உயிரிழந்துள்ளார். மூத்த மகன் திருமணமாகி தனியே வசித்து வரும் நிலையில் மஞ்சுளாவுடன் இளைய மகன் விஜய் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றிடம் 4 லட்சம் ரூபாயை விஜய் கடனாக பெற்றுள்ளார். தவணை தொகை செலுத்தி வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக விஜய் கட்டாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து நிதி நிறுவன ஊழியர்கள் கடந்த ஜனவரி மாதம் தவணை தொகை செலுத்த கூறி ஆபாசமாக திட்டியுள்ளனர். எனினும் பணம் இல்லாததால் விஜய் தவணை தொகை செலுத்தாததால் சம்பவத்தன்று விஜய் வீட்டில் இல்லாத போது வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மஞ்சுளாவிற்கு மிரட்டல் விடுத்துள்ளனர். மேலும் தவணை தொகை செலுத்தாத வரையில் வீட்டை விட்டு செல்ல மாட்டோம் எனவும் கூறி அங்கேயே அமர்ந்துள்ளனர். விஜய் வீட்டிற்கு வந்து பணம் கொடுத்து விடுகிறேன் என கூறியும் வீட்டின் வாசலிலேயே அமர்ந்து தொடர்ந்து மிரட்டல் விடுத்தனர். இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இதுபோன்று மிரட்டல் விடும் நிதி நிறுவன ஊழியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.